யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 to 8 வசனங்கள் முடிய யாராவது ஒருவர் வாசிக்கலாம். நான் நடுவில் பேசும் பொழுதும் திரும்ப திரும்ப இந்த வசனங்களை வாசிக்க சொல்லுவேன். பட் ஒரு முறை நம்ம முழுசா வாசிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 to 8 வசனங்கள் முடிய. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். சரி, நம்ம வாசித்த இந்த பகுதியிலிருந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை, மறுபடியும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னது? நிலைத்திருப்பது இல்லையா? ரிமைனிங். ஓகே, நிலைத்திருப்பது. அதை குறித்து தான் நம்ம வாசிக்கவும் போறோம். நம்ம அதை குறித்து தான் சில காரியங்களை கற்றுக்கொள்ளவும் போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த சமயத்துல அவர் அநேக விதமான வகையில சில காரியங்களை மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். நிறைய ஊமைகளாக சொன்னார், சில காரியங்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு சொன்னார். அது போல இந்த இடத்துல ஒரு திராட்சை செடியை உதாரணமாக வைத்து அவர் கர்த்தருக்கும் நமக்கும் நடுவாக இருக்கக்கூடிய ஒரு உறவை குறித்து இங்கே பேசக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். சரியா? ஒருவருக்கு ஒருவர் நிலைத்திருக்கிறதை குறித்து சொல்லியிருக்கிறார். நாம அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை குறித்து இந்த இடத்துல அவர் பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த பகுதி 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய இந்த பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ல விரும்புகிற 3 முக்கியமான காரியங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவதாக அவரிலே நாம ஆவிக்குரிய நிலைமையிலே வளர வேண்டும் என்பது முதலாவது விஷயம். சரியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஆவிக்குரிய நிலைமையிலே வளர வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அவரை சார்ந்து நாம் ஜீவிக்கிற காரியங்களை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நாம் அவருக்காக கனி கொடுக்கக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன். முதலாவதாக அவருக்குள் நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே வளரக்கூடிய காரியங்களை குறித்து, இரண்டாவதாக நாம் அவரை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நாம் அவருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த 8 வசனங்களிலிருந்து 7 குறிப்புகளை நான் சொன்னது போல நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக முதல் வசனத்துடைய முதல் பகுதியை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி. நான் மெய்யான திராட்சை செடி. இந்த வார்த்தையை சொன்னது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாரை பார்த்து சொன்னார்? சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி. இங்க நம்ம இன்னொரு ஒரு வசனத்தினுடைய 5வது வசனத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் வாசிக்கலாமே. நானே திராட்சை செடின்னு சொல்லியிருக்கு. இது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஒரு இடத்துல 1வது வசனத்துல நான் மெய்யான திராட்சை செடின்னு சொல்லியிருக்காரு. 5வது வசனத்துல நானே திராட்சை செடின்னு சொல்லியிருக்காரு. என்ன வார்த்தை மிஸ் ஆகுது? மெய்யான அப்படிங்கிற வார்த்தை மிஸ் ஆகுது. இப்போ 1வது வசனத்திலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை விவரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்னன்னா, நான் தான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நான் தான் உண்மையான திராட்சை செடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் என்ன இருக்கிறதுன்னு அர்த்தம்? நான் தான் மெய்யானவன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் மற்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி இருக்கு. பொய்யான காரியங்களும் நம்மை நோக்கி வருகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறார். சரி, நம்ம அநேக நேரங்கள்ல இந்த உலகத்துல இந்த பிராண்டடான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? சில உண்மையான ஒரிஜினல் ஆயுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு ஷூ போட்டிருக்காங்க, அது நைக்கி அப்படின்னு சொல்லி பிராண்ட் போட்டிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இது ஒரிஜினலா இல்லாட்டி காப்பியான்னு கேட்போம் இல்லையா? முன்ன இந்த சைனா மொபைல், இந்த கொரியன் மொபைல்லாம் வரும். அப்போல்லாம் சாம்சங் மாதிரியே இருக்கும், ஆனா அது சாம்சங்கா இருக்காது. உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வேற வேறையா இருக்கும், ஆனா பார்க்கிறதுக்கு ஒன்று போலவே இருக்கும் இல்லையா? நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் அதை பார்த்து ஏமாறக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். சில நேரங்களில் ஒரு டிவியோட ஷோரூம்ல போவோம். அங்க போயிட்டு பார்க்கும்போது சோனி டிவி இருக்கும், எவ்வளவு என்ன ஏதுன்னு விலைலாம் கேட்போம். அது ஏதோ ஒரு பல ஆயிரங்கள்னு சொல்லுவாங்க.
திடீர்னு நம்ம போய் பஜார்ல விசாரிக்கும் பொழுது அதே மாதிரி அதே டிவி அதே மாதிரி சோனின்னு போட்டிருக்கோம். ஆனா அதனுடைய விலை வந்து அதுலயும் ஒரு பாதியிலயும் பாதி தான் இருக்கும். ஆனா பார்க்கிறதுக்கு அதுல இருக்கக்கூடிய பணம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம அநேக நேரங்கள்ல ஏமாந்து போய் வாங்குற சந்தர்ப்பங்கள் எல்லாமே நடந்திருக்கும் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நான் தான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்கிறார் என்று சொன்னால், நிறைய நேரங்கள்ல நாம் அவர்தான் உண்மையானவர் என்பதை மறந்து போய் வேற ஒரு காரியம் உண்மை என்று சொல்லி அதை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நேரிடும். சரியா? நான் அது என்ன என்பதை சொல்வதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு காரியம் பொய்யாக இருக்கிறது என்று சொன்னால், சரியா, அல்லது உண்மையை போலவே இருக்கிறது என்று சொன்னால், முதல் விஷயம், அந்த உண்மையான காரியத்தை போலவே இது காணப்படும். பார்வையில நம்ம பார்க்கும் பொழுது அது அப்படியே அச்சசல் அது போலவே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதனுடைய கலரா இருக்கட்டும், அதை நாம் தொட்டு பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த ஃபீலிங்கா இருக்கட்டும், அல்லது அது நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டாக இருக்கட்டும், நிறைய நேரங்கள்ல அது எல்லாமே அது போலவே காணப்படும். ஆனால் அதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. சில நேரங்கள்ல என்ன ஆகும், இந்த பொய்யான விஷயம் உண்மையான விஷயத்தை விடவும் ரொம்பவும் அதிகமாக நம்மை கவரக்கூடியதாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அதை நம்ம பார்த்திருப்போம். சில ஒரு நன்றாக பழுக்க வைக்கப்பட்ட ஒரு பழம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளலாம். அதாவது சரியான முறையில பழுக்க வைக்கப்பட்ட ஒரு பழம் இருக்கிறது. அதற்கு நிகராக இன்னொரு ஒரு பழத்தை வைக்கிறார்கள். அது வந்து ரொம்பவும் நல்லா ஷைனிங்கா பார்க்கிறதுக்கு ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது போல இருக்கு. நம்மளுடைய கண்கள் எல்லாம் எது மேல போகும்? ஷைனிங்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது மேலதான் போகும் இல்லையா? உண்மையிலேயே பொறுமையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம் நிறைய நேரங்கள்ல நம்முடைய கண்களுக்கு தென்படாது. ஏன்னா உண்மையானதை விட பொய்யான விஷயங்களுக்கு அதிக அட்ராக்டிவ்னஸ் நமக்கு காணப்படும். மூன்றாவதாக, சில நேரங்கள்ல உண்மையை விட இந்த பொய்யான விஷயங்கள் ரொம்பவும் அதிக சுவையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அது பயன்படுத்தும் போதாக இருந்தாலும் சரி, சாப்பிடும் போதாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் உண்மையை விட இந்த பொய்யான விஷயத்தினுடைய டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே போல உண்மையை விட பொய்யான விஷயங்கள் நிறைய நேரங்கள்ல ரொம்பவும் கம்மியான செலவுல நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் காசு செலவு பண்ணா போதும், அது நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது போல இருக்கும். அதே போல இந்த உண்மையான பழங்களோ இல்லாட்டி உண்மையான விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் சரி, அது ரொம்ப எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்காது. ஆனா பொய்யான விஷயங்கள் நம்ம எங்க பார்த்தாலும் நமக்கு ரொம்பவும் கொட்டி கிடக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். இது எல்லாமே என்னதான் நமக்கு இருந்தாலும், ஒருவேளை அது நமக்கு அதே போல பார்க்கிறதுக்கு அதே போல இருந்தாலும் சரி, ஒருவேளை அது நம்மை ரொம்பவும் கவரக்கூடியதாக ஈர்க்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது நமக்கு அதிக சுவையுடையதாக அல்லது நம்ம பயன்படுத்துவதற்கு ரொம்பவும் அழகாக நன்றாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நமக்கு அது கம்மியான பணத்துல கிடைத்தாலும் சரி அல்லது அதிகமான இடத்துல கிடைத்தாலும் சரி, அது உண்மையான விஷயத்திற்கு நிகராகுமா? ஆகாது இல்லையா? என்னதான் இருந்தாலும் உண்மை உண்மைதான், பொய் பொய் தான். அது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரை சார்ந்த உபதேசங்களும் அவரை சார்ந்த வார்த்தைகளும் உண்மையானவைகள். அதை தாண்டி என்ன நடந்தாலும் அது பொய் என்பதை முதலாவதாக பிரித்து அல்லது பகுத்து பார்க்க கூடிய அந்த அறிவு நமக்கு வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது நமக்கு பொய்யான பல காரியங்கள் வந்து நமக்கு முன்பாக நிற்கும். இங்க அனௌன்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலா ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா? நாம் தவறான உபதேசங்களுக்குள்ளாக போய்விடாதபடிக்கு நமக்காக நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். நம்ம இப்போ நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய உபதேசங்கள் நமக்கு இருக்கு, நிறைய பேர் நிறைய விதமான காரியங்களை நமக்கு கொண்டு வந்து போதிக்கிறார்கள், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது சரியானது தானா என்பதை நாம் பகுத்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது நானாக இருந்தாலும் சரி, இங்கே நிற்கிற யாராக இருந்தாலும் சரி, நாம் கேட்கக்கூடிய எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, நம்மளை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். நான் அதை வேதாகமத்திலே படித்து பார்த்து அது உண்மைதானா, கர்த்தர் இதை தான் சொல்ல வருகிறாரா என்பதை நாம் பகுத்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய அந்த செடியிலிருந்து வரக்கூடிய கொடிகள் பொய்யானவைகளாக இருக்கலாமா? இருக்க முடியுமா? முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய கொடிகளாக இருக்கக்கூடிய நாம், அதுதான் ஆக்சுவலா 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவர் திராட்சை செடி, நாம் கொடிகளாக இருக்கிறோம். அப்ப அவருடைய கொடிகளாக இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? நாம எப்போ உண்மையுடையவர்களாக இருக்க முடியும்? உண்மையானவரை நாம் பின்பற்றினால்தான் நாம் உண்மையுடையவர்களாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னா உண்மையான வழி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இருக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற அந்த திராட்சை செடியிலே
கொடிகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே 2 காரியங்கள் அவசியம். முதலாவதாக உண்மையான செடியை நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக நாமும் உண்மையுடையவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பது முதலாவது குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சரியா? இரண்டாவதாக அதே 15வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தினுடைய 2வது பகுதியை நாம் வாசிக்கலாம். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 2வது வசனமும் சேர்த்து வாசிக்கலாம். எண்ணில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்க நாம் வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? பிதாவாகிய தேவன் யாராக இருக்கிறார்? திராட்சை தோட்டக்காரராக அவர் இருக்கிறார். அவருக்கென்று ஒரு பணி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த திராட்சை செடியிலே கனி கொடாமல் இருக்கிறார்களோ அவர்களை அவர் என்ன செய்கிறார்? அறுத்து போடுகிறார். எந்தெந்த கொடிகள் எல்லாம் கனி கொடுக்கிறதோ அதையெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சரியா? முதல் விஷயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பிதாவாகிய தேவனுக்கு இந்த ஒரு பொறுப்பு அல்லது இந்த ஒரு ரைட்ஸ் ஆனது அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? நம்ம நிறைய நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவனாக வேண்டுமானாலும் இருப்பேன், என்னை திருத்துவதற்கோ அல்லது என்னுடைய வழிகளை கேள்வி கேட்பதற்கோ யாரும் வரக்கூடாது என்று சொல்லலாம் நம்ம யோசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற திராட்சை செடியிலே நாம் கொடிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை அதிலே வைப்பதற்கும் அதிலிருந்து அறுத்து போடுவதற்கும் யாருக்கு உரிமை உண்டு? பிதாவாகிய தேவனுக்கு உரிமை உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவூட்டக்கூடியதாக இருக்கிறது. சரி, யாரெல்லாம் அங்கே அறுத்து போடப்படுவார்கள்? கனி கொடாதவர்கள். கனி கொடாத அந்த கிளைகள் எல்லாம் அறுத்து போடப்படும். யாரெல்லாம் அங்கே சுத்தம் பண்ணி அதிலே வைக்கப்படுவார்கள்? அதிக கனி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த செடியிலே அவர்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை செய்கிறவர் யார் என்று சொன்னால் கர்த்தராக இருக்கிறார். அப்போ நாம் எண்ணத்திலே கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பகுதியிலிருந்து நாம் எண்ணத்தில் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற செடியிலே ஒரு கிளையாக இருக்கிறேன் இல்லையா? நாம் எப்பொழுதெல்லாம் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். நான் அவருடைய செடியிலே இப்பொழுது ஒரு கிளையாக இருக்கிறேன். நான் கிளையாக இருக்கிறதுனால இதற்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் அந்த கிளையிலே இருந்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்க கூடாது. ஏன் என்று சொன்னால், அந்த கிளை கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை அறுத்து போடுவதற்கென்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்விடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நாம் எப்படி இருக்கிறோமோ அது போலவே நாம் வாழ்ந்து விடலாம், அது அப்படியே கண்டினியூ ஆகி போயிடும் சாகிற வரைக்கும், இல்ல இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும். என்னுடைய வாழ்க்கை, நான் சபைக்கு வந்தேன், ஏதோ நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன், வசனத்தை கேட்டேன், நான் போனேன், அதற்கு பிறகு என்னுடைய சொந்த வாழ்க்கையை நான் பார்த்தேன், மறுபடியும் அடுத்த வாரம் நான் சபைக்கு வந்தேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை ஒரு ரொட்டீனாக போய்விடக் கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு மறுபடியும் நினைப்பூட்டக்கூடியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த செடியிலே நாம் கொடிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பொறுப்பு? நாம் என்ன கொடுக்க வேண்டும்? அதிக கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது அவசியமான அல்லது கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சரியா? ஏன் என்று சொன்னால், ஒரு த்ரெட், ஒரு விதமான பயங்கரம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. என்ன பயங்கரம்? ஒருவேளை நாம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்மை இயேசு கிறிஸ்து என்கிற அந்த செடியிலிருந்து அறுத்து போடுவதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? பிதாவாகிய தேவனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை நாம் கனி கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தராலே ரெகக்னைஸ் பண்ணப்படும். அதாவது அது கர்த்தராலே அவருடைய பார்வைக்குள்ளாக வந்து சேரும் என்பதிலும் சந்தேகம் இல்லை. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒருவேளை நாம் கனி கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மை அப்படியே விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து சுத்தம் செய்து நம்மை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய வேலையை யார் செய்வார்? பிதாவானவர் செய்வார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இதிலேயே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கலாம். சரியா? என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார், கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுவார் என்று சொல்லி மேலே கீழே இருக்கிறத ஸ்வாப் பண்ணியிருக்கலாம். ஆனா முதலாவதாக அங்க சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் கனி கொடுக்கலையோ அவர்களை முதலாவதாக அவர் அறுத்து போட்டு விடுவார். அதற்கு பிறகுதான் அவர் என்ன செய்கிறார்? அங்கே கனி கொடுக்கிறவர்களை சுத்தம் பண்ணுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற செடியிலே கனி கொடாத கொடி இருக்கக்கூடாது என்பதிலே மிகவும் தெளிவுடையவராக பிதாவானவர் இருக்கிறார் என்பதை நம்மால் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அவருடைய முதலும் முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்கிற செடியிலே கனி கொடுக்கக்கூடிய கொடிகள் இருக்கட்டும், அதை நான் சுத்தம் பண்ணுகிறேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் முதலாவதாக அதிலே கனி கொடாத கொடி மாத்திரம் இருந்துவிடக் கூடாது என்பதிலே மிகவும் தெளிவாக இருக்கிறார். ஏனென்று சொன்னா அது அந்த செடியை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. கனி கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த செடிக்கு ஒரு பெயர் உண்டாகக்கூடிய நிலைமை அதிலே காணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற செடி இருக்கிறது என்று சொன்னால் அதிலே எல்லா கொடிகளும் கனி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ நாம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால், நம்மளுடைய கொடியிலே கனி இல்லை என்று சொன்னால், நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிதாவாகிய தேவன் அதை பார்த்து அறுத்து போடுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து வாழும் பொழுது நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய கொடியிலே செடியாய் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய சிந்தையாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், நாம் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்பதற்கு நாம் கட்டாயமாக பிரயாசப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. சரியா? இது இரண்டாவதாக நாம் இந்த பகுதியிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியது. முதலாவதாக நாம் மெய்யான திராட்சை செடியை பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்மை அறுத்து போடுவதற்கு, கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்மை அறுத்து போடுவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு சொன்ன அந்த உபதேசத்தினாலே அவர்கள் ஏற்கனவே சுத்தமானவர்களாக இருக்கிறார்கள், அப்பொழுதே அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் அங்க வாசித்தோம் இரண்டாவது வசனத்திலே பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? கனி கொடுக்கக்கூடிய அந்த கொடியை அவர் சுத்தம் பண்ணுகிறார் சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லக்கூடிய உபதேசம் தான் உங்களை என்ன செய்யும்? சுத்தமாக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் சங்கீதங்களுடைய புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளும் பொழுது. அப்படி என்று சொன்னால் அது வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் இல்லையா? நாம் நம்முடைய வழிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய உபதேசம் நமக்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தை குறித்து சொல்லும் பொழுது, அவருடைய வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது அது நம்முடைய பாதைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருளிலே நடக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தவறி இடறி விழுவதற்கு அது வழிவகுக்கும். ஆனால் வெளிச்சத்திலே நடந்து போகக்கூடிய ஒரு நபர் தவற மாட்டார் இல்லையா? வெளிச்சம் நம்மோடு கூட இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பாதை என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து வைத்துக் கொள்ள முடியும். நம்முடைய பாதை எது என்பதை அதை சரியாக அது நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். அந்த பாதையை நாம் நடந்து போகும் பொழுது நாம் இடறி விழுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நமக்கு வேதாகம் கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நாம் கர்த்தருடைய வசனத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அது குறைவற்றதாக இருக்கிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய உபதேசம், அவருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கையில நாம் வாழுகிறோம். இது வெறும் நம்மளுடைய சரீர பிரகாரமாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, நாம் சிந்தையிலே, நம்முடைய ஆத்மாவிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலேயும் நமக்கு நாம் சுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு எது நமக்கு உபயோகம் உள்ளதா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய உபதேசம். அவருடைய உபதேசத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது? சுத்தமுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொல்லி வேதாவும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நான் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். அந்த வெளிச்சத்தை எனக்கு காண்பிக்கக்கூடியது எது? கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நான் நம்பி ஜீவிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நான் பின்பற்றும் பொழுது நான் சுத்தமுள்ளவனாக இருப்பேன். நாம் சுத்தமுள்ளவர்களாக இருந்தால் எதிலே நிலைத்திருக்கலாம்? கிறிஸ்து என்கிற திராட்சை செடியிலே நிலைத்திருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரியா? நான்காவதாக நாம் தேவனை மாத்திரமே சார்ந்து ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பகுதி நமக்கு நினைப்பூட்டுகிறது. 4 மற்றும் 5வது வசனம் நாம் வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி,
நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே நாம் வாசிக்கிறோம், திரும்ப திரும்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். நீங்கள் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நீங்கள் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதாக இருக்கிறார். சரியா? அதே போல அவர் இல்லை என்று சொன்னால் நம்மால் கனிகளை கொடுக்க முடியாது என்பதையும் 4வது வசனம் சொல்லுகிறது. அவர்தான் செடியாக இருக்கிறார், நாம் கொடிகளாக இருக்கிறோம். இல்லையா? ஒரு உதாரணத்திற்கு ஒரு செடியை நாம் எடுத்துக்கொள்வோமே. ஒரு செடி இருக்கிறது என்று சொன்னா அந்த செடியில இருக்கக்கூடிய அந்த செடிக்கு உயிர் இருக்கிறது இல்லையா? அந்த செடியில இருக்கக்கூடிய அந்த கிளைகளாக இருக்கட்டும், அவைகளுக்கும் உயிர் இருக்கிறது இல்லையா? ஒருவேளை அந்த கிளையை நம்ம வெட்டி தனியா வச்சிட்டோம்னு வைத்துக் கொள்வோமே, மண்ணுல இல்ல, தூக்கி தனியா வச்சிட்டோம், அந்த கிளைக்கு இப்போ உயிர் இருக்குமா? இருக்காது இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு அது வளருமா? கொஞ்ச நாள் கழிச்சு அதுல பூ பூக்குமா, இல்லாட்டி ஏதாவது காய் காய்க்குமா, இல்லாட்டி பழங்கள் வருமா? வராது. அந்த கொடி எந்த அளவுக்கு அந்த மரத்தோடு கூட அல்லது அந்த செடியோடு கூட இணைந்து இருக்கிறதோ அது வரைக்கும் தான் அதற்கான உயிர் இருக்கும் இல்லையா? அதை விட்டு அது வெளியே வந்த பிறகு அதால் உயிர் வாழவும் முடியாது, கனிகளை கொடுக்கவும் முடியாது இல்லையா? அது போலதான் நாமும் எந்த அளவுக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்து இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக அவருக்குள்ளாக நாம் ஆழமாய் இருக்கிறோமோ, ஆழமாய் இணைந்து இருக்கிறோமோ, பிணைக்கப்பட்டு இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு முதலாவதாக உயிர் இருக்கும், இரண்டாவதாக நாம் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்போம். அவர் இல்லாமல் நம்மால் தன்னிச்சையாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட முடியாது என்பதை நமக்கு இந்த வசனம் நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்தேன். ஜப்பான் நாட்டுல தான் நினைக்கிறேன். ஜப்பான் நாட்டுல மனிதர்களையும் விலங்குகளையும் ஒன்றாக சேர்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள். அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னா, மனிதர்களுக்கு இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்றதுக்கு இதயம் வேண்டும் என்று சொன்னா ஒரு சில நாட்களிலேயே அவர்களுக்கான இதயம் வந்துவிடும். இப்ப அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு இல்லையா? அது ஒரு திடீர்னு ஒரு கிட்னி வேணும் அப்படின்னா உடனடியாக ஒரு கிட்னியை ஒரு சில நாட்கள்லேயே அவங்களால டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். இதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனிதர்களையும் மிருகங்களையும் ஒன்றாக சேர்த்து இது பண்றார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது ஒருவேளை சாத்தியமானது என்று சொன்னால், சரியா, கடவுளுக்கு ஒப்பாக மனிதன் மாற முடியும் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறாங்க. இது சாத்தியமானது என்று சொன்னால் கடவுளுக்கு ஒப்பாக மனிதன் மாற முடியும். நம்ம நிறைய நேரங்கள்ல சில பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? நமக்கு நாம தான் உதவி, நம்மளால முடியாத காரியம்னு ஒன்றும் இல்லை, நாம நம்மளை நம்பணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். இண்டிபெண்டன்சி இல்லையா? யாரு மேலேயும் நம்ம சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது என்று சொல்லிலாம் அநேகர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நினைக்க தோன்றும், உண்மைதானே, நான் என்னுடைய வாழ்க்கையை வாழுறேன், நான் போய் சம்பாதிக்கிறேன், அதற்கான காசு எனக்கு கிடைக்குது, நான் என்னுடைய வாழ்க்கையை வாழுறேன், யாரோட உதவி எனக்கு தேவை என்று சொல்லிலாம் நாம யோசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் வேதாகமம் மிகவும் தெளிவாக இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கர்த்தர் இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய கூடாது. இங்க நாம் வாசிக்கிறோம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இது நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் பொருந்தும், உள்ளான நிலைமையிலே நமக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும். சரியா? முதலாவதாக நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் செய்கிற செயல்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், சரியா, தன்னிச்சையாக நாம் பாவமற்றவர்களாக வாழ முடியுமா? முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு வேண்டும். அவர் இல்லை என்று சொன்னா அநேக நேரங்கள்ல நாம் தவறி போனவர்களாக காணப்படுவோம். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில அது போல நாம் தவறி இருப்போம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி எவ்வளவு அதிகமாக யோசித்தும் கூட நிறைய நேரங்களில் அதுல நாம் விழுந்து போயிருப்போம். நிறைய நேரங்களில் அதை நாம் செய்து விட்டு இருப்போம். செய்த பிறகு நம்மளுடைய எண்ணங்களை தோணும், இது நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சது, ஆனா நான் செஞ்சுட்டேன், அது எப்படின்னே தெரியல, என்னை ஏதோ ஒண்ணு என்ன ஆட்கொண்டது, திடீர்னு நான் போய் அதை செஞ்சுட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களா இருப்போம். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லை என்று சொன்னால் நாம் பாவமற்றவர்களாக கூட இந்த உலகத்திலே நம்மால் ஜீவிக்க முடியாது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய உலகத்தினுடைய தேவைப்படக்கூடிய இந்த சரீர பிரகாரமான இந்த வாழ்க்கைகளாக இருந்தாலும், இது ரெண்டுக்கும் வித்தியாசம்லாம் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னவென்று சொன்னால், வெளிப்பட்ட நிலைமையில நாம் காண்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உள்ளான நிலைமையில நம்முடைய மனது வாழக்கூடிய அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நமக்கு கர்த்தர், நாம் சார்ந்து கொள்கிறதற்கு நமக்கு கர்த்தர் தேவை. அவருடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை
இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அவர்களை நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப சாதாரணமான அல்லது எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. அதற்கு அவர் மீது நாம் முழுவதுமாக நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த மாதிரியான நம்பிக்கை? இதை நான் செய்ய வேண்டும், இதை செய்கிறதற்கு நான் ஒருவருடைய உதவியை நாடுகிறேன், நான் கர்த்தருடைய உதவியை நாடுகிறேன் என்று சொன்னால் அவர் எனக்கு உதவி செய்தால் இதை என்னால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் இல்லையா? நாம இப்ப சொல்றோம் இல்லையா, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியும். சரியா? இங்க எல்லாரும் சொல்ல முடியும் இல்லையா? அத பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தார்னா பாவத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியும் இல்லையா? அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் நம்ம இதை சொல்ல முடியுமா? முடியாது. அவர் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் இதை தைரியமாக நம்மால் சொல்ல முடியும் இல்லையா? அது போல கர்த்தர் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான் நம்மால் தைரியமாக சொல்ல முடியும். நான் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது என்னால் கனிகளை கொடுக்க முடியும், நான் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நான் எதை வேண்டுமானாலும் என்னால் செய்ய முடியும் என்கிறதை நம்மால் சொல்ல முடியும். சரியா? ஐந்தாவதாக நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் வசனம் 6 நாம் படிக்கலாம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போ. இங்க நாம் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் சரியா, ஒரு கொடி கனி கொடாமல் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கொடி கனி கொடாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய முடிவு என்ன என்பதை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த கொடியெல்லாம் கனி கொடுக்கவில்லையோ 2 காரியங்கள் நடக்கிறது. முதலாவதாக அவைகள் வெட்டுண்டு எரியப்படும், உலர்ந்து போவான். இரண்டாவதாக அதை என்ன செய்கிறார்கள்? அக்கினியிலே போடுகிறார்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இந்த காரியத்தை செய்கிறவர் யார்? பிதாவாகிய தேவனாக இருக்கிறார் இல்லையா? சரி, நாம் ஒருவேளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் வெட்டுண்டு நாம் உலர்ந்து போவோம், நாம் காய்ந்து போவோம் இல்லையா? we will be dried up. நம்ம அவ்வளவுதான், காய்ந்து போய் விடுவோம். நம்மை தூக்கி எதிலே போடுவார்கள்? அக்கினியிலே போடுவார்கள், சுட்டெரித்து விடுவார்கள். ஒன்றிற்கும் உதவாதவர்களாக நாம் மாறி போய் விடுவோம். நாம் மறந்து விட வேண்டாம், இதை செய்கிறவர் கர்த்தராக இருக்கிறபடியினாலே சரியா ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் நம்ம சொல்லும் பொழுது அது ஏதோ மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய விஷயம் அல்ல, கர்த்தரே செய்கிறார். அப்படின்னு சொன்னால் ஒன்றுமில்லை என்றால் அது ஒன்றுமில்லை தான், அவ்வளவுதான். அவருடைய வார்த்தையில ஒன்றுமில்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை தான். நாம் அவரை விட்டு போயிட்டோம், அதை நம்மை அக்கினியில போட்டு விட்டார், நாம் ஒன்றுமில்லாதவர்களாக மாறுகிறோம் என்று சொன்னால் அது ஒன்றுமில்லை தான். அதுக்கு வேற ஒரு அர்த்தமே நம்மால் கொடுக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் அவருடைய கரங்களிலே நாம் விழுவோம் என்று சொன்னால் அது பயங்கரமான ஒரு விஷயமாக இருக்கும் இல்லையா? அதுதானே வசனம் நமக்கு அதுதானே சொல்லுது, கர்த்தருடைய கரங்களை விழுகிறது பயங்கரமா இருக்கும் என்று சொல்லிதான் நமக்கு வசனமும் சொல்லுகிறது இல்லையா? அவருடைய கரங்களுக்கு உள்ளாக நாம் விழுகிற அந்த ஒரு சந்தர்ப்பம் அதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கூடுமான வரைக்கும் நம்மளை காப்பாத்திக்கணும்னா நம்ம கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக ஓட வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. கொடுக்கவில்லை என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்ட இந்த ஒரு முடிவு தான் நமக்கு காணப்படும். என்ன முடிவு? நாம் வெட்டுண்டு எரியப்படுவோம், நாம் காய்ந்து போய்விடுவோம், நம்மை அக்கினியிலே தூக்கி போட்டு விடுவார்கள், நாம் ஒன்றுமில்லாதவர்களாக நாம் மாறி போவோம். நம்மளுடைய வாழ்க்கையில அதை நாம் விரும்பக்கூடியவர்களாக இல்லை இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அதை விரும்பல. என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக போய்விட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பல. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் என்று சொல்லி தான் நாம் விரும்பக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நான் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த திராட்சை செடியிலே நான் இணைக்கப்பட்டவனாகவே இருக்க வேண்டும். எக்காரணத்து கொண்டும் நான் கனி கொடாதவனாக மாறிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் நான் மாறினால் என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்கிற எச்சரிக்கையும் இந்த இடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். 6வதாக நாம் வாசிக்கலாம். 7வது வசனத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வசனத்துல சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்து என்கிற திராட்சை செடியில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், அவரில் நாம் கனி கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை குறித்து இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே வாசிக்கிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது, அதே நேரத்தில் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் என்னவெல்லாம் கேட்கிறோமோ அது நமக்கு செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டியதில்லை.
நாம் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய நிலைமையில காணப்படணும்னு அவசியம் கிடையாது. எதை குறித்தும் நம்மளுடைய சிந்தனையிலே நாம் அதை யோசித்துக் கொண்டே இது என்ன ஆகுமோ, இது என்ன நடக்குமோ என்கிறது குறித்தெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்னு சொன்னால், இதை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற அந்த நபர் நமக்கு இருக்கிறார் என்கிற பட்சத்திலே, நாம் அந்த கொடியில நிலைத்திருக்கிறோம் என்கிற பட்சத்திலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஒரு செடி இருக்கிறது, அந்த செடியிலே ஒரு கிளை இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம் இல்லையா? அந்த கிளை மண்ணோடு கூட ஒட்டி இருக்குமா? கிளை மண்ணோடு கூட கிளை ஒட்டி இருக்காது இல்லையா? ஆனா என்னைக்காச்சும் அந்த கிளை எனக்கு தண்ணி எப்படி கிடைக்கும்னு யோசித்து இருக்குமா? ஏன்? அந்த செடி என்ன செய்யும்? வேறு மூலியமாக தண்ணியை, அதற்கு வேண்டிய தண்ணியை கொடுத்துட்டே இருக்கும். அது வாழுற வரைக்கும் எந்த காலத்திலேயும் எக்காரணத்து கொண்டும் தண்ணியை குறித்து கவலைப்படாது இல்லையா? அதனுடைய அந்த தேவையை குறித்து கவலைப்படாது. ஏனென்று சொன்னால் அது வந்து சேரும் என்கிற நம்பிக்கை அதுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அது அந்த செடியோடு கூட ஒட்டி இருக்கிறது. ஒருவேளை அந்த கொடி அந்த செடியில இல்லாம தனியாக இருக்கிறதுனா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அதற்கான தண்ணீர் அதுக்கு கிடைக்காது. ஏன்னா அது செடியோடு கூட ஒட்டி இல்லை, நிலைத்தில்லை இல்லையா? அது போலதான் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் நிலைத்து இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நமக்கு கொடுக்கக்கூடியவராக நம்முடைய கர்த்தர் இருப்பார் இல்லையா? அது மறுபடியும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அது சரி, நமக்கு உலக பிரகாரமாக தேவையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நமக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் நாம் நினைவு கொள்ள வேண்டியது அவசியம், அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். அதுவும் ஒரு பக்கம் இருக்கு சரியா? ஆனால் பொதுவாக நாம் அவரை என்ன கேட்டாலும் அது நமக்கு செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல சொல்லும் போது வாட் எவர் யூ விஷ் இட் வில் பி டன் ஃபார் யூ. டன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அது நடந்துதான் நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதற்கு மேல வேற ஒன்றும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். நாம் அவர்கள் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நமக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். சரியா? ஏழாவதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் கனிகளை கொடுக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிதான வாய்ப்பு அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய மகா பெரிதான ஸ்லாக்கியம் என்ன என்பதை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நாம் வாசிக்கிறோம், நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவானவர் மகிமைப்படுகிறார், நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருப்போம் என்று சொல்லி நமக்கு இந்த வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக நம்பி விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறோம் இல்லையா? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம இப்பொழுது கிறிஸ்தவர்களா? இல்ல, இன்னும் நம்ம நிறைய கிறிஸ்துவை போல மாற வேண்டியது தொடர்ந்து இருக்கிறது இல்லையா? நாம் கிறிஸ்தவர்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. நான் சொல்ல வருது, அவரை போல நாம் முழுவதுமாக மாறிவிட்டோமா? இல்ல, அவரை போல மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள், நாம் செய்யக்கூடிய தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நாம கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கையிட்டு அது எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி கொண்டே வந்து ஒரு நாள்ல கிறிஸ்துவை போல மாறுவோம் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்ன? என்னுடைய செடியிலே நிலைத்திருந்தால் எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். நான் என்னென்னலாம் செய்தேனோ, நான் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தேனோ அது போல நீங்களும் மாறுவீர்கள். என்னை பின்பற்றுகிறவர்களாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள், என்னை பின்பற்றி என்னை போலவே மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாகவும் இருந்தது இல்லையா? நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல நாம் வாழ வேண்டும் என்கிற பிரயாசத்தை உடையவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம் இல்லையா? அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறது என்பது அது நமக்கு கிடைத்த மகா பெரிதான ஸ்லாக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் சீஷர்களாக மாறுவோம் இல்லையா? ஒரு செடி எப்படி இருக்கிறதோ அதனுடைய கிளைகளும் அப்படிப்பட்டவைகளாகவே இருக்கும். நான் சொன்னது போலதான், உண்மையான செடி இருக்கிறது என்று சொன்னால் அதிலே பொய்யான கிளைகள் இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. அது போல உண்மையான செடி என்று சொன்னால் நாமும் உண்மையான திராட்சை செடிகளாக, திராட்சை கொடிகளாகவே நாமும் மாறுகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அதே போல நாம் இங்கே வாசிக்கிறோம், பிதாவானவர் இந்த இடத்திலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிதாவானவர் மகிமைப்படுகிறதற்கான வாய்ப்பும் நமக்கு கொடுக்கப்படுகிறது இல்லையா? மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது, பிதாவானவர் சந்தோஷப்படுகிறார்.
அந்த பாவி மன திரும்பின பாவி, சரியா, அந்த நீதிமான் தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழும் பொழுது, கர்த்தருக்காக நித்தமும் நின்று வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக, அவருடைய போதனையின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கனி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? பிதாவானவர் தொடர்ந்து மகிமைப்படுகிறார். அவருக்கு சந்தோஷம் எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருக்கும். சரியா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் கனி கொடுக்கும் பொழுது நாம் பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். அதே நேரத்திலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக மாறுகிறோம் என்று சொல்லி நமக்கு இந்த வசனம் நினைவுபடக்கூடியதாக இருக்கிறது. சரியா? சரி, இது எல்லாவற்றிற்கும் ஒரு முக்கியமான, நான் சொன்ன 7 குறிப்புகளையும் நான் சொல்லிவிட்டேன். ஆனா இது எல்லாவற்றிற்கும் முக்கியமான ஒரு விஷயம், நான் சொல்லக்கூடிய வசனங்களை மறுபடியும் நீங்கள் வாசியுங்கள். 4வது வசனத்தினுடைய முதல் பகுதி, எண்ணில் நிலைத்திருங்கள். அடுத்து நானும் எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அதற்கு பிறகு 5வது வசனத்தினுடைய 2வது பகுதியிலே, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். ஓகே, அதே போல 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இங்க நம்ம வாசிக்கிற எல்லா இந்த வசனங்களையும் அதை தாண்டியும் இந்த நிலைத்திருக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நிலைத்திராவிட்டால் நிலைத்திருந்தால் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு விஷயம், எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த 5வது வசனத்தை குறிப்பாக, ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருப்பதும் அவசியம், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நிலைத்திருக்க வேண்டியதும் அவசியமான ஒரு விஷயம். இது நடந்தா அதுவும் நடந்துரும் இல்லையா? அப்போ திரும்ப திரும்ப ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையானது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் வாசித்தது பிரகாரமாக நாம் அந்த செடியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது அந்த நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கொடியானது பிற்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீஷராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படி நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் அக்கினியில போடப்படாமல் இருக்க வேண்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு காரியம் கட்டாயமாக இருக்க வேண்டும். அது என்ன? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படியே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நிலைத்திருப்பார். இது நடக்கும் பொழுதுதான் இது எல்லாமே சாத்தியமாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சரியா? அது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம். நான் மறுபடியும் சொன்னேன், நிலைத்திருப்பது என்பது ரொம்ப எளிதான காரியம் இல்லை. முழு நம்பிக்கை நமக்கு அவர் மேல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்த செடியை நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த செடியும் நம்ம கொடிகளாகிய நம்மை நன்றாக அறிந்து இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் செடியை சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்மால் அந்த செடியோடு கூட ஒன்றாக இருக்க முடியாது இல்லையா? ஒரே சிந்தையுடையவர்கள் தான் ஒன்றாக அவர்கள் இருக்க முடியும் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது இல்லையா? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சிந்தையுடையவராக இருந்தாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினாரோ, எப்படி வாழ்ந்துட்டு போனாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ, இது எல்லாவற்றையும் நாமும் நமக்கென்று எடுத்துக்கொண்டால் மட்டுமே அவரில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சாத்தியமாகும். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தான் நம்மளும் இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சிந்தையுடையவராக இருந்தார், அவருடைய எண்ணம் எதுவோ, அவருடைய சித்தம் எதுவோ, அவர் என்ன பிரகாரமாக வாழ்ந்தாரோ, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் செயல்படுத்தும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாமும் நிலைத்திருக்க முடியும். நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மிலும் நிலைத்திருப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிலைத்திருந்து கனி கொடுத்தால் மட்டுமே நாம் தொடர்ச்சியாக அந்த செடியோடு கூட பயணப்பட முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய திராட்சை செடியிலே நாம் பொய்யான கொடிகளாக இருந்து விட முடியாது. மெய்யான கொடியாய் இருக்கிறதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறார். அவரை மாத்திரமே நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற உபதேசங்களோ அல்லது மற்ற காரியங்களை வைத்து நாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறதற்கு எது வந்தாலும் அதை நாம் பகிர்ந்து பார்த்து அதை தள்ளிவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். அவரிலே நாம் பொய்யான கொடிகளாக இருக்க முடியாது. இரண்டாவதாக, நாம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் வெட்டுண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், அதற்கென்று ஒருவர் இருக்கிறார். பிதாவானவர் தோட்டக்காரராக, திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை
வெட்டி தூக்கி எறியக்கூடியவராக இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய செடிக்குள்ளாக நாம் இணைந்து விட்டோம், சரி இப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு யோசிக்க கூடாது. நாம் வெட்டுண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வாய்ப்பு வராதபடிக்கு நாம் தொடர்ந்து அவருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டியது அவசியம். மூன்றாவதாக நாம் வாசித்தோம், நாம் சுத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த செடியிலே நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், கனி கொடுக்கக்கூடியவர்களாக சுத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான்காவதாக, நாம் தன்னிச்சையாக கர்த்தரை சாராமல் எதுவும் செய்ய முடியாது. அவர் எல்லாமல் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது இல்லையா, செய்ய முடியாது. நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவரை சார்ந்து அவருக்குள்ளாக எல்லா காரியங்களும் நம்மால் செயல்படுத்த முடியும். ஐந்தாவதாக, நாம் தொடர்ந்து கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்மை வெட்டி அக்கினியிலே நாம் போடப்படுவோம். ஆகையாலே கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆறாவதாக, நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செயல்படுத்தப்படும் இல்லையா, அது நமக்கு செய்யப்படும். ஏழாவதாக, நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது பிதாவானவர் மகிமைப்படுகிறார், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களாக இருப்போம் என்று சொல்லி இந்த வேதவசனம் இப்படியாக முடிகிறது இல்லையா. அப்போ வரக்கூடிய நாட்களிலே பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்து அவருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருந்து அவருக்கென்று அநேக கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய வேலையில, நம்மளுடைய படிப்புல அல்லது நம்மளுடைய பொருளாதாரத்திலே நாம் உயர வேண்டும் என்று சொல்லலாம் நாம் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறோம், பிரயாசப்படுகிறோம் இல்லையா. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டிய தருணமாக இது இருக்கிறது. சரியா, ஏன்னா நமக்கான த்ரெட் இருக்கு, நமக்கான பயங்கரம் இருக்கிறது. நாம் வெட்டுண்டு போகாதபடிக்கு கனிகளை கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்தோடு கூட இதை நாம் செயல்படுத்துகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.